அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு ட்ரம்ப். அது எதற்காக அப்படிங்கிறது தான் முதல் செய்தியாக இன்னைக்கு பார்க்கிறோம் நண்பர்களே. இரண்டாவதாக, சரித்திரத்தில் நடந்திருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம், அதுவும் அமெரிக்கா செய்ததுதான். இரண்டாம் உலக போருக்கு பிறகு முதல் முறையாக ஒரு சுதந்திர நாட்டில் நேரடியாக போய் அந்த நாட்டுடைய அதிபரையும் அவருடைய மனைவியையும் கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்குது ட்ரம்புடைய நிர்வாகம். இது சர்வதேச விதிகளின்படி, அனைத்து விதிகளின்படியும் இது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதற்கு ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் பெரிய அளவில் சப்பக்கட்டு கட்டி இருக்கிறாங்க. அது என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த செய்தியுடைய தொடர்ச்சியாக ட்ரம்புடைய அமெரிக்காவுடைய இந்த செய்கைக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது உலகின் பல நாடுகள். இந்தியாவுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்ன, ஏன் இந்தியா இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குது, ஏன் சீனாவுடைய அப்ரோச்சுக்கும் இந்தியாவுடைய ரியாக்ஷனுக்கும் இவ்வளவு பெரிய மாறுபாடு, இதை இன்னைக்கு முக்கியமாக பேசப்படும் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்றைய தினம் உலக சரித்திரத்துல ஒரு பிளாக் டே அப்படின்னு பல நாடுகளும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு கரும் நாள்னு சொல்லுகிற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னாக்க, அமெரிக்கா செய்த ஒரு விஷயம்தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிபராவதுக்கு முன்னாடியே கிரீன்லாண்டை பிடிக்கணும், மெக்சிகோவில் கொஞ்சத்தை பிடிக்கணும் அப்படின்லாம் அவர் வசனம் பேசினதெல்லாம் நமக்கு தெரியும். பிராக்டிக்கலா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம். ஆனா நேற்றைய தினம் அமெரிக்கா செய்திருக்கிற ஒரு செயல் உலக நாடுகளையே ஆடி போக வச்சிருக்குது நண்பர்களே. நேற்று முன்தினம் நள்ளிரவு சுமார் 2 மணி அளவுக்கு அமெரிக்காவுடைய போர் விமானங்கள், டெல்டா போர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த சிறப்பு விமானப்படை போர் விமானங்கள் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவுக்கு அருகே இருக்கிற ஒரு நாடான பியூர்டோரிக்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு ராணுவ தளம் இருக்குது. அந்த பியூர்டோரிக்கோ நாட்டிலிருந்து கிளம்பி வெனிசுலாவுக்குள்ள போகுது. வெனிசுலாக்குள்ள போற இந்த விமானங்களுக்கு அந்த நாடு வெனிசுலாவால எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க முடியல. ஏன்னா அவங்க கிட்ட இந்தியாவிடம் இருப்பது போல வான் தற்காப்பு சாதனங்கள்லாம் இல்ல நண்பர்களே. அதனால அப்படியே கேக் வாக் மாதிரி ஜாலியா உள்ள போன போர் விமானங்கள் அந்த நாட்டுடைய முக்கியமான விமான தளங்கள், அதுக்கப்புறம் கமர்ஷியல் விமான நிலையங்கள், பொதுமக்கள் பயன்படுத்துகிற விமான நிலையங்கள் இருக்குதுல்ல, அந்த விமான நிலையங்கள், அதற்கு பிறகு ராணுவ தளம் ஒன்று, இது பத்தாதுன்னு மேலும் சில முக்கியமான இடங்கள்ல குண்டு வீசி அழிச்சாங்க. அதற்கு பிறகு டெல்டா போர்ஸை சேர்ந்த சில விமானங்கள் அந்த நாட்டுடைய அதிபர் இருக்கார் இல்லையா, மொடேரோன் பேர் அவருடைய பேரு, அந்த அதிபர் மாளிகையில போய் இறங்கி மாளிகைக்குள்ள அவங்க அடிச்சு நவுத்திக்கிட்டு உள்ள போய் அந்த வெனிசுலா நாட்டுடைய அதிபரான நிக்கோலஸ் மடூரோ மற்றும் அவருடைய மனைவியான சிலிரா புளோரஸ் ஆகிய 2 பேர்த்தையும் கைது செய்து அவங்கள அமெரிக்காவுடைய போர் விமானத்தில் ஏற்றி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நியூயார்க்குக்கே கொண்டு வந்துட்டாங்க. நியூயார்க்கில் கொண்டு வந்து அவங்கள பிரத்யேகமாக அடைச்சி வச்சு அவர்கள் அமெரிக்க சட்டத்தின்படி, எப்படி வெனிசுலா நாட்டுடைய அதிபர் அவரை கடத்திக்கிட்டு வந்து இங்க அமெரிக்காவில் வச்சு அமெரிக்க சட்டத்தின்படி அவருக்கு கடுமையான தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொன்னதோடு இல்லாமல் ட்ரம்ப் அதற்கு பிறகு சொன்ன சில விஷயங்கள் தான் இன்றைக்கு உலகத்தையே ஆடி போக வச்சிருக்குது. ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் பிளான் போட்ட மாதிரி நாங்கள் போய் தூக்கிட்டு வந்தோம். எங்களுடைய டெல்டா போர்ஸ் போய் அதிபரை அவருடைய மனைவியை கைது பண்ணி தூக்கிட்டு வர்றதையெல்லாம் நான் டிவி முன்னாடி உட்காந்து ஒரு டிவி ஷோ பார்க்குற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு இந்த மனுஷன். அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, வெனிசுலாவை இனிமேல் அமெரிக்காவே ரன் பண்ணும் அப்படின்னாரு. அதாவது வெனிசுலாவுடைய ஆட்சியை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு தான் அதற்கு அர்த்தம். அதை அவர் சொன்னாரு. இதை கேட்டு உலகமே ஆடி போயிருச்சு நண்பர்களே. ஏன் அப்படின்னா, 2ஆம் உலக போருக்கு பிறகு அமெரிக்கா தான் முன்னிலையில் நின்று சில சர்வதேச விதிகளை செட் பண்ணுச்சு. அதற்கு பேரு ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் அப்படின்னு தான் அர்த்தம்.
அதாவது சர்வதேச விதிகளை உருவாக்கி அந்த சர்வதேச விதிகளின்படி எல்லா நாடுகளும் நடந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றது. அதை நேற்று வரைக்கும் ஓரளவுக்கு உலக நாடுகள் அதை காப்பாற்றித்தான் வந்தாங்க. இரண்டாம் உலக போருக்கு பிறகு முதல் முறையாக ஒரு நாடு வேறொரு நாட்டுக்குள்ள இப்படி போய் அந்த நாட்டில் இன்னொரு நாட்டுடைய அதிபரையும் அவருடைய மனைவியையும் கைது செய்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டில் அமெரிக்கா இந்த கேஸ் அமெரிக்கா இல்லையா, அமெரிக்காவுடைய சட்டத்தின்படி நாங்கள் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பது இதுதான் இரண்டாம் உலக போருக்கு பிறகு வரலாற்றில் நடந்திருக்கிற முதல் சம்பவம். இது உலக நாடுகளை ஆடி போக வச்சிருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடிலாம் அமெரிக்கா பிற நாடுகளில் தலையிடலையா அப்படின்னு கேட்டோம்னா ஆமாம் நண்பர்களே, அமெரிக்கா பிற நாடுகளில் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை தலையிட்டு இருக்குது. இதுல மிக முக்கியமான எக்ஸாம்பிளாக நாம மத்திய கிழக்கு நாடுகளை சொல்லலாம். ஈராக்கை எடுத்துக்கோங்களேன். ஈராக்ல சதாம் ஹுசைன் அதிபராக இருந்தாரு. அவர் ஒரு சர்வாதிகாரி தான் அப்படின்னாலுமே கூட அவர் தான் அந்த நாட்டுடைய அதிபர். அவரை தூக்கி எறிவதற்காக அமெரிக்கா என்ன செய்தது அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு தான் போச்சு. அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபைக்கு போய் அமெரிக்கா என்ன சொல்லுது, சதாம் ஹுசைன் அதாவது ஈராக் நாட்டில் சதாம் ஹுசைன் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை வச்சிருக்கிறாரு, அதாவது அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறாரு, அது சர்வதேச விதிகளின்படி மிகப்பெரிய குற்றம், அதை அவர் பிற நாடுகளின் மீது பயன்படுத்த தயங்க மாட்டாரு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டு அதற்கு தன்னுடைய அடிவருடிகளான ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் ஆமாஞ்சாமி போட வச்சு அங்க ஐநா சபையுடைய ஒப்புதலை பெற்றுக்கொண்டு பிறகுதான் அமெரிக்கா படைகளை அனுப்பிச்சு ஈராக்குக்கு. அதற்கு பிறகு ஈராக்க போய் நாசம் பண்ணி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து அந்த நாட்டை தனக்கு அடிமையாகவே ஆக்கிருச்சு அமெரிக்கா. அதற்கு பிறகுதான் அமெரிக்கா சொல்லுது, நாங்க எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், ஆனா ஈராக்ல வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இல்ல. என்ன சொல்லுச்சு அமெரிக்கா, நாங்க எவ்வளவோ தேடி பார்த்தும் கூட ஈராக்ல வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லுது. அதாவது ஈராக்கிடம் அணு ஆயுதமே இல்லைன்னு இப்பதான் தெரியுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா ஐக்கிய நாடுகள் சபையில எப்படி ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டுட்டு உள்ள போச்சு பாருங்க. உள்ள போன அமெரிக்கா என்ன செய்தது, ஈராக்குடைய எண்ணெய் கிணறுகள் இருக்குது இல்லையா, அந்த எண்ணெய் கிணறுகளை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது. அந்த சமயத்தில் இவங்களுக்கு சாதகமா போன ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் ஈராக் வார் முடிந்து அதற்கு பிறகு சதாம் ஹுசைன் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தார். அதற்கு பிறகு சதாம் ஹுசைன் குவைத் ஒரு சின்ன நாடு, குவைத் மேல அவர் ஒரு தாக்குதலை நடத்தினாரு. குவைத்தில் அவர் பல எண்ணெய் கிணறுகளுக்கு தீ வச்சாரு. அதெல்லாம் கொடூரமான ஒரு விஷயம்தான். இதை காரணம் காட்டி அப்புறம் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி தான் போய் நாங்கள் குவைத்தை விடுவிக்க போகிறோம், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு உள்ளே போய் தட்டி நவுத்தி விட்டு குவைத்தில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட எண்ணெய் கிணறுகளை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு அமெரிக்கா. இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு புரியக்கூட புரியாது. ஏன்னா அவன் பிடிச்சிட்டு என்ன பண்ணா, தினசரி அங்கிருந்து குவைத்துல இருந்தும் ஈராக்ல இருந்தும் தினசரி எண்ணெய் கப்பல்கள் கச்சா எண்ணெயை நிரப்பிக்கிட்டு அமெரிக்காவை நோக்கி பயணிக்கும். அன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற எண்ணெய் வளத்தை அவங்க இந்த அளவுக்கு பயன்படுத்தவில்லை. இந்த அளவுக்கு அவங்க கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோமே, இருந்தது அவங்க பயன்படுத்தலை, பட் யூஸும் இல்லை, இருந்தது அவங்க பயன்படுத்தலை. அதனால் எண்ணெய்க்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருந்தது அந்த காலகட்டத்தில். அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் எண்ணெய் விலை ஏறினதுனால ஒரு ஆட்டம் கட்டுச்சு. அதற்கான தீர்வாக அமெரிக்கா பண்ணது என்ன, ஈராக்கை பிடிச்சு குவைத்தை பிடிச்சு அங்கிருந்து இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 10-30 ஆண்டுகளாக அந்த நாட்டுடைய கச்சா எண்ணெயை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அமெரிக்கா. இதே போல தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள பூந்தது. இதே போல பல நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோல்ல அமெரிக்கா கொண்டு வந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இப்படி ஐநா சபை போய் ஏதாவது ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டு அந்த கதையை வச்சுதான் பிற நாடுகளுடைய ஒப்புதலை வாங்கி கொண்டு பிறகுதான் அமெரிக்கா வேற நாட்டுக்குள்ள படை அனுப்பும்.
ஆனால் இந்த முறை ட்ரம்ப் எவ்வளவு ஒரு திமிர் இருந்தா தன்னுடைய படைய, அதாவது ஐநா சபைக்கே போகல, ஐநா சபையில் இதை பற்றி பேசவே இல்லை, யாரிடமும் எந்த நாடு கூடயும் இதை கன்சல்ட் பண்ணல, ஒப்புதல் வாங்கலை. ஆனால் தன்னிச்சையாக தன்னுடைய டெல்டா ஃபோர்ஸ் படை அனுப்பி வெனிசுலாவின் மீது குண்டு பொழிந்தது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு அதிபரையும் அவருடைய மனைவியையும் கைது செய்து கொண்டாந்து அமெரிக்காவில் உட்கார வச்சிருக்குது, சிறையில் அடைச்சி வச்சிருக்குது. இதை செய்தது முழுக்க முழுக்க ட்ரம்ப்புடைய தலைக்கணம், திமிர் அப்படின்னே சொல்லணும். இது அமெரிக்காவுடைய அழிவின் முதல் படி அப்படின்னு தான் பல வல்லுநர்களும் சொல்றாங்க. அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம், ஐநா சபையுடைய அழிவின் ஆரம்பமே இது அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. ஏன்னா ஐநா சபையால் இப்பொழுது எதையுமே செய்ய முடியல, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தடுக்க கூட திராணி இல்லை, ஏன் அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது கூட இன்னைக்கு திராணி இல்லாம உட்கார்ந்து இருக்குது ஐநா சபை அப்படிங்கிறதா உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ட்ரம்ப் கொடுத்த பேட்டியில வெனிசுலாவை இனிமே நாங்க தான் ரன் பண்ண போறோம்னு சொன்னார் இல்லையா, கண்ட்ரோல் எங்க கையில, நாங்க தான் நடத்த போறோம் நாட்டைவே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதற்கு வெனிசுலாவில் இருக்கிற அரசாங்கம் என்னதான் நீ பிரசிடென்ட்டையும் அவர் வைஃபையும் தூக்கிட்டு வந்துட்டாலும் அங்கே மற்றவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அங்கே வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு நீதித்துறை இருக்குது, பத்திரிகை துறை இருக்குது, எல்லாம் தானே இருக்குது. உடனடியாக சுப்ரீம் கோர்ட் அங்க இருந்த வைஸ் பிரசிடென்ட்டை இப்போ பிரசிடென்ட்டாக ஆக்கிட்டாங்க. இது ட்ரம்ப்புக்கு செக் வைக்கிறதுக்காக அப்படிங்கிறாங்க. வெனிசுலாவுடைய அரசு இப்பொழுது கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்குது அமெரிக்காவுக்கு. அது மட்டும் இல்லை, எங்க நாட்டை நாங்க நடத்திக்குவோம், நீங்கள்லாம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க தான் ட்ரம்ப் பயங்கர கோபம் அடைஞ்சிருக்கிறார். ஏன்னா இப்போ ஈராக்க போய் எதுக்கு பிடிச்சாருன்னு நான் சொன்னேன், புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? வெனிசுலாவை எதற்கு இப்பொழுது அமெரிக்கா பிடிக்குதுன்னா அதே மாதிரியான ஒரு காரணம் தான். வெனிசுலா தான் இன்றைக்கு உலகத்திலேயே ஆக அதிக கச்சா எண்ணெய் வளம் இருக்கிற நாடு. நம்ப முடியுதா நண்பர்களே உங்களால்? அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் தான் நம்ம கச்சா எண்ணெய் கிடைக்குதுங்கிறோம்ல, எது சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, நீங்கள் மத்திய கிழக்கில் இருக்கிற அத்தனை கல்ஃப் நாடுகளையும் சேர்த்துங்களேன், அந்த நாடுகள் கிட்ட இருக்கிற மொத்த கச்சா எண்ணெய் வளத்தை விட வெனிசுலால இருக்கிற கச்சா எண்ணெயுடைய வளம் அதிகம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வெனிசுலால கச்சா எண்ணெய் இருக்குது. இந்த கச்சா எண்ணெயை திருடுவதற்காகத்தான் இப்பொழுது அமெரிக்கா அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை கவிழ்த்திருக்குது அப்படிங்கிறாங்க. கச்சா எண்ணெய் மட்டுமல்ல, வெனிசுலால ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கம் இருக்குது. உலகத்திலேயே ஆக அதிக தங்க படிமங்கள் இருக்கிற நாடு வெனிசுலா அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்குது. இந்த வளங்கள் எல்லாம் அந்த நாடு இதுவரைக்கும் பெரிய அளவில் பயன்படுத்தலை. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கங்கள் சரியான அரசாங்கங்களாக இல்லை. அதனால லோக்கல்ல இருக்கிற தாதாக்கள், இந்த ட்ரக்கு லார்டுன்னு சொல்றானுங்கல்ல, அந்த மாதிரி ட்ரக்கு கிங் பின்னுங்க, அவனுங்கெல்லாம் அங்கங்கே லோக்கல் ஏரியாவில் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இந்த வளங்களை பெரிய அளவில் அந்த நாடு பயன்படுத்தி கொள்ள முடியாமல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெனிசுலா இருக்குது. அமெரிக்காவுடைய நிலை என்னன்னு பாருங்க. அமெரிக்காவுக்கு இன்றைக்கு இருக்கிற கடன், அந்த நாட்டுக்கு இருக்கிற கடன் எவ்வளோன்னா 34 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். அதாவது ஒரு ட்ரில்லியன் அப்படின்னா நண்பர்களே 1000 பில்லியன் கொண்டது தான் ஒரு ட்ரில்லியன். அப்படி 34,000 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு கடன் இருக்குது. இதனால அமெரிக்கா கடனுக்கு வட்டி கட்டுற அமௌண்ட் மட்டுமே அந்த நாட்டுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட ஜாஸ்தினா பார்த்துக்கோங்களேன். சுருக்கமா சொன்னா அமெரிக்கா கடன்ல மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு கப்பல் அப்படின்னே சொல்லணும். அதனால தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கே போய் வெனிசுலாவை கொள்ளையடிக்கிறதுக்கு இன்னைக்கு அமெரிக்கா உள்ள புகுந்திருக்குது. ஆனால் இதற்கு கடுமையான கண்டனம் கிளம்பி இருக்குது. ரஷ்யா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளிடமிருந்தும். இருந்தாலும் கூட ரஷ்யாவோ சீனாவோ வெனிசுலாவை காப்பாற்ற போகல அப்படிங்கிற பார்க்குறோம். இந்தியாவும் இது தொடர்பாக தன்னுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்து எதா இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கடுமையான கண்டனத்தை இந்தியா தெரிவிக்கவில்லை. சீனா கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாலும் கூட வெனிசுலாவுக்கு ஆதரவாக தான் களமிறங்கவில்லை. அதற்கு காரணம் என்னன்னா 2 காரணங்கள். மிக முக்கியமான காரணம் என்னன்னா, சீனாவுடைய தைவான் பார்வை. அமெரிக்கா இன்னைக்கு உள்ள ஒரு நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டு அதிபரை கடத்திட்டு வந்துட்டு அந்த நாட்டை கண்ட்ரோல் எடுக்க முடியும்னா
அமெரிக்கா இதை செய்யுதுன்னா நான் ஏன் இதை தைவான் விஷயத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சீனா நினைக்குது. நாளைக்கு சீனா தன்னுடைய படையை தைவானுக்குள்ள அனுப்பி தைவானில் இருக்கிற தலைவர்களை கைது செய்து கொண்டா ஜெயிலில் போட்டுட்டு தைவானை சீனா தன்னோட இணைச்சிக்கிட்டாலும் இனி அதை கேள்வி கேட்க அமெரிக்காவுக்கோ மேற்கத்திய நாடுகளுக்கோ எந்த விதமான யோகியதையும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அதனால ஒரு வகையில் சீனா இதை பார்த்து சந்தோஷப்படத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் இந்தியா ட்ரம்ப்பை பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு அடக்கி வாசிக்கிறாங்க. இந்த விஷயத்துல தான் ட்ரம்ப் இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை இந்தியாவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ரஷ்யாவிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்தி கொள்ளலைன்னா நான் டாரிஃபை, அதாவது இந்தியாவின் மீது நான் விதித்திருக்கிற சுங்க வரியை இன்னும் அதிகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு இந்தியாவிலிருந்து பெரிய ரியாக்ஷன்லாம் வரல. அது காரணம் நமக்கு தெரியும். ஏன்னா அதை கேட்கும்போது நமக்கே ஒன்று நினைவுக்கு வருது. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணென்ன முளமென்னடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நிலைமை. ஏற்கனவே 50% போட்டுட்டேன். எங்களுடைய ஏற்றுமதி உங்கள் நாட்டுக்கு போகிறதெல்லாம் முக்கால்வாசி நின்னே போச்சு, குறைஞ்சி போச்சு. அதனால் நாங்கள் பாதிக்கப்படலை. இனி நீ 100% போட்டா என்ன, 1000% போட்டா என்ன, போட்டுக்க சாமி போட்டுக்கோ அப்படின்னு இந்தியா ஒரு அருமையான அமைதி நிலைப்பாட்டை எடுத்திருக்குது. இந்தியாவுடைய இந்த நிலைப்பாடு சரியா, அமெரிக்கா செய்திருக்கிற இந்த செயல் வெனிசுலா தொடர்பாக சரியா, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.